திருவாரூரில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திறந்து வைத்த அதே நாளில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது மகன் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 3,87,29 மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு ரூபாய் 3,87,29,000 மதிப்பில் புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டது. இதனை இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வழியாக திறந்து வைத்தார். கடந்த 23/12/1976 அன்று மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது திருவாரூரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதே நாளில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது மகன் தமிழக முதல்வர் தற்போது திருவாரூரில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திறப்பு விழாவை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன், ஒன்றிய குழு தலைவர் தேவா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பட்டு சட்டை, பட்டு வேட்டி, பெண்கள் பட்டு புடவை அணிந்தும், ஊழியர்கள் அனைவரும் ஒரே வண்ணத்திலான ஆடைகள் அணிந்து மானாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் என கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஓகே, நம்ம எல்லாம்